ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 138வது விசேஷித்த வெள்ளிக்கிழமை பிரேயர்ல உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு விசேஷமா நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்துல இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதரிக்கிற ஆண்டவரே, மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 138வது விசேஷித்த இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர்ல ஆண்டவரே, தேவன் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடுமுடியை ஜெபிக்கிற ஆண்டவரே, அநேக பிரச்சனைகளோடு கூட அநேக பாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் என் தேவன் ஆற்றி தேற்றி அரைவணைக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிரேயர் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உங்க பிரசன்ன பிள்ளைகளை தாங்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த பிரேயரை பார்த்த ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மலை நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மலை நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயரிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயரிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வேறெல்லாம் நீரானையா, என் பிரியமும் நீரானையா, வேறெல்லாம் நீரானையா, என் பிரியமும் நீரானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம்.
இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இப்ப அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன். அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலையும் அவர் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணீரில் நடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆமென். நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அவருடைய வசனம் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறது, ஒருவேளை அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டத்துல மத்தியில நீங்க இருக்கலாம். ஏசப்பா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே கொண்டு வருவாங்களா, நான் இப்படியே முங்கி மூழ்கி போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அநேக பிரச்சனையோடு ஒரு கலக்கத்தோடு அவருடைய சமூகத்துல நீங்க இன்னைக்கு இருக்கலாம். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேக மாட்டா. ஹல்லேலூயா. நான் ஏன்னா நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். உலகத்துல இருக்கிறவரை பார்க்கிறோம், உங்களுக்குள்ள இருக்கிற என் ஏசப்பா பெரியவர். ஹல்லேலூயா. உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து இப்ப அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அக்கினியில நடக்கும் போது ஹல்லேலூயா நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன என் தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீர்ல கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. இந்த பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா.
ஹalleluya. எல்லாரும் அவருடைய பாதத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நீ செய்திருக்கிற ஆண்டவரே. உங்க வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்ல நடக்கும் போதும் நீ முங்கி போக மாட்டான். ஹalleluya. ஏசப்பா, இவ்வளவு நாளும் நீங்க நீ முங்கி போகாத படிக்கு, நான் மூழ்கி போகாத படிக்கு, நான் அழிஞ்சு போகாத படிக்கு ஹalleluya நீங்க என்னை பாதுகாத்தீங்க, நன்றின்னு சொல்லுவோம். ஹalleluya. அவரை பார்த்து நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க என்னைய நடத்துனீங்க, நன்றின்னு சொல்லுவோம். உங்க வசனம் சொல்லுகிறது, உங்க பக்கத்துல 1000 பேரும் உங்க வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க, அதனாலதான் எதுவுமே உங்களை அணுகாதுன்னு அவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீ செய்த நன்மைக்காக நன்றி, எனக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பாவை துதிக்கிற ஆண்டவரே. உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசப்பா, ஆனா எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க அன்பை நான் புரிஞ்சு கொண்ட ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் நீங்க என் கூட இருந்து என்னைய வழி நடத்துறீங்க, உமக்கு நன்றி. ஹalleluya. என் வாழ்க்கையில அப்பா யாருமே இல்லைன்னு நான் தனிமையில இருந்து நான் அழும்போது கூட உங்க வசனத்தின் மூலமாக என்னைய தேய்ச்சி என்னைய அரவணைத்து ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தின் பாதையில என்னைய நடத்துறீங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. அவரை பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya. என் தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya. நன்றிய துதி பாடு, நம்மை சுவை உள்ள தலைந்து பாடு. நன்றிய துதி பாடு, நம்மை சுவை உள்ள தலைந்து பாடு. இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு தருகிறார்.
எப்படி வெளியே வர போறேன்னு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கரை சேர்ப்பேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்து நான் உன்னை கரை சேர்ப்பேன்னு அவருடைய வசனத்தை சொல்லுகிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி பாருங்க. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? இயேசு உன்னோடு, இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார். உங்களை கரை சேர்த்திடுவார்.
ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க என்ன கரை சேர்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்க ஆண்டவரே. என் படகுல நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்க என்னை கரை சேர்ப்பீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. இந்த ஆராதனை பொறுப்பெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று உங்களுக்காக அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, ஏசாயா 44:21 அந்த கடைசி பகுதி, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. நீங்கள் ஒரு வேளை நினச்சிருக்கலாம், இத்தனை பிரச்சனை இருக்குது, எத்தனை போராட்டம் இருக்குது, நான் எவ்வளவு அழுறேன், நான் எவ்வளவு செபிக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி ஒரு வேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லைன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஏசப்பா இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை நான் நடத்துகிறேன்னு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்ம நினைப்போம் ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு, அற்புதமே ஆண்டவர் செய்ய மாட்டுக்கார, ஒருவேளை ஏசப்பா என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாங்க, உங்கள் கூட தான் இருந்து அவர் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம அதை உணர்கிறோம், ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா ஒரு நாளும் மாறாதவர், அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, அவர் மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவரை பார்த்து ஒரு வேளை சொல்லுவீங்களா இருக்கும், ஏசப்பா நீங்கள் என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி. அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சில மாதங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த பெண் குழந்தை உண்டானாங்க. அப்புறம் ஒரு சில மாதங்கள் போன பிறகு அவளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் சில நாட்கள் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கும் அவளுக்கும் ஒரே சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டை. அவன் சொல்கிறான், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே சில நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவன் சொல்லுதான், நீ எனக்கு வேண்டாம், நீ என் வீட்டை விட்டு போ, எனக்கு என்ன ஒரு பிள்ளை இருக்குது, நான் அவளை திருமணம் முடிச்சுக்கிடுவேன், நீ வேண்டாம், அவள் நல்லா இருக்கா, அவகிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவள் அல்றா, நீ நான் உன்னை நம்பி தான் வந்தேன், நீ என்னைய திருமணம் முடிச்சுட்டு இப்போ நீ இப்படி என்னைய சொல்லலாம், நான் இந்த பிள்ளையை வச்சுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனாலும் அவன் அதை கேட்கவே இல்லை, அது ஒரு பொருட்டாக அவன் எண்ணவே இல்லை. அவன் அவளை விரட்டி விட்டுட்டு அவன் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த மகளோடு அவன் திருமணம் முடிச்சுக்கிட்டான். சில நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூட பைசா இல்லை. அவள் என்ன செய்ய, ஏசப்பா இப்படி என் வாழ்க்கை ஆகி போயிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் அவள் வேதனையோடு அவள் கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் அவள் ஜெபிச்சு அவளுடைய நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்வேன் ஏசப்பான்னு சொல்லி அவள் ஒரு நாள் அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடிக்கிறா. என்னங்க நம்ம பிள்ளைக்கு ரொம்ப சோமில்லை, கொஞ்சம் பைசா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணி பேசுகிறா. அவன் சொல்கிறான், என்ன உனக்கு ஒன்றும் பைசா தர முடியாது, நான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தானே உன்னை நான் விரட்டி விட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்பவும் அவன் பைசா கொடுக்கவே இல்லை, அந்த பிள்ளைக்காக கூட அவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்புறம் அவள் ஒரு வேலையில் போய்கிட்டு இருக்கிற அந்த எஜமான்கிட்டையும் கொஞ்சம் அவள் போய் பேசி எடுத்து அவளுக்கு சில உதவி கரங்கள் நீட்டப்படுது. அப்படியே சில வருஷங்கள் போகுது, நல்ல வேலை கிடைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் கூடுது, இந்த பிள்ளையும் வளர்ந்து வருது. அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவகிட்ட இப்போ இருக்குது. ஒரு நாள் இப்படி தான் அவளும் அந்த பையனும் ஒரு கார்டனில் அப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு
பிச்சைக்காரன் இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானா. அந்தால அவள் போய் அப்படி பைசா போடும்போது அந்த முகத்தை பார்க்குறா. அது அவனுடைய கணவர். அவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் பைசா தா அப்படின்னு சொல்லி. அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, நீ என்னை விட்டுட்டு பைசா தான் முக்கியம், பெண்கள் தான் முக்கியம், நீ தேவையில்லைன்னு சொல்லி நீ என்னை விட்டுட்டு போனா, நீ என்னை மறந்துட்டு போயிட்டா. ஆனால் நான் ஏசப்பாவே பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் முதல்ல விட இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே என் ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. நீ போன வாழ்க்கை, நீ ஒரு பிள்ளையை நம்பி நீ போனால் அந்த வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஆனால் நான் ஏசப்பாவை நம்பி போனேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் அந்த இடத்துல சொல்கிறா. இதே போல தான் நம்ம எதெல்லாமோ நம்பியிருப்போம், உறவுகளை நம்பியிருப்போம், கூட பிறந்தவங்களை நம்பியிருப்போம், அம்மா அப்பாவை நம்பியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸை நம்பியிருப்போம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. உன் கூட நான் இருப்பேன், நீ போய்கிட்டே இரு, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு இப்போ உதவி செய்வேன், என்ன உதவினாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உதவின்னு வரும்போது நம்மளை கையை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம யோவான் 5 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 38 வருஷமாக ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். ஒரு பெதஸ்தான் ஒரு குளம் இருக்குது, அது பக்கத்தில் 38 வருஷமாக வியாதியோடு அந்த மனுஷன் அங்கே இருக்கிறான். 38 வருஷமாக அங்கே அவனுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. அவன் தனிமையாக அந்த இடத்துல இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தில் என்ன ஆகுன்னா, சில சமயத்தில் தேவ தூதர்கள் இறங்கி அந்த குளத்தை கலக்குவாங்களாம். கலக்கும்போது அந்த கலங்கி அந்த நிற்கும்போது ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் யார் குதிக்கிறாங்களோ, அந்த குளத்தில் இறங்குறாங்களோ, அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதினாலும் அவங்களுக்கு சுகம் கிடச்சிருமா. இவனும் அந்த இடத்துல போய் இருக்கான், நம்ம எப்படியாவது அந்த குளத்தில் முங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கிட்ட போய் இருக்கிறான். ஆனால் 38 வருஷம் ஆகியும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தாச்சுன்னா அவங்கள பார்க்கறது கூட ஒரு ஆள் எப்போவுமே அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் பக்கத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அந்த குளத்தில் நம்ம தேவ தூதர்கள் கலக்கும்போது அதில் குதிச்சோம், ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படின்னாச்சுன்னா விடுதலை கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அவங்க ஃபேமிலியில் கூட யாராவது ஒரு ஆள் அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா அதை கலக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போவும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரலை. அவன் அந்த இடத்துல 38 வருஷமாக இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் இருக்கும்போது தான் ஏசப்பா அவனை பார்க்கிறாரு. என் மகனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் கூட அவனுக்கு உதவி செய்ய அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவன் கூட பிறந்தவங்க இல்லை, அவங்களோட சொந்தங்கள் அந்த இடத்துல இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை, யாருமே அவனுக்கு இல்லை. எல்லாருமே அவனை மறந்துட்டாங்க. எல்லாருமே அவனை மறந்து எல்லாருமே அவனை ஒரு இடத்துல ஒதுக்கின மாதிரி ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனால் மனுஷங்க ஒதுக்கி வச்சாலும் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் மறக்காதவர். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அந்த தண்ணீரை கலைக்கும்போது அவன் அந்த இடத்துல சொல்கிறான், என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு கூட அந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல தேவ தூதர்கள் கலக்கும்போது என்னை யாராவது கொண்டு விட்டாச்சுன்னா எனக்கு சுகம் கிடச்சிரும். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே, நான் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு போகிறதுக்குள்ள அந்த தேவதூதர்கள் அதை கலக்கும்போது நான் தடுமாறி என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு நான் எழும்ப முயற்சித்து அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள யாராவது அந்த இடத்துல முந்தி போய் அதை விழுந்துருந்தாங்க, அவங்களுக்கு சுகம் கிடச்சிருது. ஆனால் இத்தனை வருஷம் ஆகி நான் இங்கே இருக்கிறேன்னு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ துன்பப்பட்டு மன வேதனையில் அவன் இருந்திருப்பான். ஆனால் நம்மளுடைய கஷ்டம் வேதனை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட ஒருவர் மாத்திரம்தான் உண்டு, அது ஏசப்பா. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், உற்றார் உறவினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்களை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, யாருமே கிடையாது. எவ்வளோ சூழ்நிலைமைகள் மாறினாலும் ஏசப்பா ஒரு நாளும் மாறாதவர்.
அவர் உங்களை தோளின் மேல் சுமக்கிறவர், அவர் உங்களை தாங்குகிற தேவன், அவர் உங்களை தப்புவிக்கிற தேவன். மனுஷங்க மறந்தாலும் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் மறக்காதவர். அவர் உங்களை மறக்காம இந்நாள் வரைக்கும் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தினவர். இன்னும் அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையாக இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி 38 வருஷம் இந்த மனுஷன் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஏசப்பா அவனை நோக்கி வர்றதுக்கு 38 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் உங்கள் ஜெபத்தினால நீங்கள் எவ்வளவு போராடுறீங்களோ, நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளவு அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அவர் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, எனக்கு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சி மன்றாடும் போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை அவர் மாற்றுகிற தேவன். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதா, அந்த கடன் பிரச்சனையில் இருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன். இத்தனை வழிவாசல்களை உண்டு பண்ணி அவர் உங்களை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பா என் வாழ்க்கையில் குழந்தை இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற உங்களுக்கு என் தேவன் அந்த கர்ப்பத்தை தொட்டு அவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற தேவன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன போராட்டங்களாக இருந்தாலும் அவருடைய பாதத்தை பிடிக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். நீங்கள் நினைக்கலாம் ஏசப்பா என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லி. அவர் உங்களை மறக்கவே இல்லை, அவர் உங்களை மறக்கவே இல்லை. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும். ஆனாலும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவர் உங்களை கரை சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி செபிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கு யார் உதவி செய்ய முடியும், இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு யார் உதவி செய்ய முடியும், இந்த பாரத்தில் இருந்து என்னை யார் வெளியே கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஐக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் ஆண்டவரே இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டத்தில் இருந்த ஆண்டவரே என் தேவன் ஒரு பாதையை காண்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, இத்தனை வியாதியில இருக்கிறேனே, என்னை பார்க்க யாருமே என்று இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஓ என் தேவன் அப்பா அந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே தேவ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க உதவி கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எனக்கு இந்த வியாதியில இருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அக்கினி இப்பொழுதே இறங்கி, தேவ அக்கினி இப்பொழுதே இறங்கி ஒவ்வொரு விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. என் பிள்ளைக்கு ஞானமே இல்லையே, என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டுக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக செபிக்கிறேன். ஏசப்பா அந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அப்பா இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லாம அப்பா நான் படுகிற வேதனை எவ்வளவுன்னு சொல்லி அழுகிற அந்த மகளுக்காக
ஜெபிக்கிறேன், யாருக்கோன்னு நினைக்காத. ஏசப்பா உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், ஓ நான் உன்னை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி தேவாதி தேவனை இந்த வேளையில் என் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது அந்த மகளுடைய கர்ப்பப்பையை என் தேவன் தொடுமுடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற வருஷத்தில் ஆண்டவரே என் தேவன் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறாங்க, இருதயத்தில் ஒரு பாரம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை என்று சொல்லி. ஏசப்பா உமக்கு நன்றி. இப்பொழுதே தேவ கரை இறங்கட்டும் ஆண்டவரே. நல்ல திருமணம் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிஸ்தா கிடைக்க என் தேவன் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். நல்ல வரன்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சந்தோஷம் கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுமுடியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவேமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கரம் பிள்ளைகளை நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் வைத்து செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்த ஆண்டவரே என் தேவனின் நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. நீர் மறக்காமல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, கனப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.